மேலும் இன்னைக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது, நிதிஷ்குமார்ஜி சென்ற வேலையை நமது புகழ்பெற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிஜியின் தலைமையில் திரு சாம்ராட் சௌத்ரிஜி அதை மிகவும் வேகமாகவும் மேலும் உயரங்களுக்கும் கொண்டு செல்வார். இன்றைக்கு இது எனக்கும் பெருமையான தருணம். ஏனெனில் நாட்டின் புகழ்பெற்ற பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களும் மாண்புமிகு நிதிஷ் கட்விஜி அவர்களும் மற்றும் மாண்புமிகு நிதிஷ் குமார்ஜி அவர்களும் நிதிஷ் குமார்ஜி மற்றும் நரேந்திர மோடியின் கனவுகள் நனவாக்கப்படும் என்ற இந்த நம்பிக்கையை என் மீது வைத்துள்ளார்கள். சாம்ராட் சௌத்ரி பீகாரின் புதிய முதலமைச்சராக இருப்பார். தற்போது பீகாரில் துணை முதலமைச்சராக இருக்கும் சாம்ராட் சௌத்ரி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டது முதலில் பாஜக சட்டமன்ற குழுவில் தலைவரான பிறகு, அதாவது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஒரு வகையில் உறுதி செய்யப்பட்டது. அதன் பிறகு தற்போதைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் உட்பட அனைத்து கூட்டணி கட்சிகளின் மூத்த தலைவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இருந்த NTDA சட்டமன்ற குழுவில் அவரது பெயருக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. சாம்ராட் சௌத்ரி இறுதியாக பீகாரின் முதலமைச்சர் ஏன் ஆனார் என்பதற்கு பின்னால் உள்ள பாஜகவின் வியூகம் இதுதான் என்று கூறப்படுகிறது. பாஜக தற்போதைக்கு எந்த ஒரு புதிய முகத்தின் மீதோ அல்லது தனது கட்சியின் பழைய தலைவர் மீதோ பந்தயம் கட்ட விரும்பவில்லை. ஏனென்றால் தற்போதைய நிலையை பராமரிப்பதன் மூலம் ஒரு வகையில் நிதிஷ்குமாரின் வாக்காளர்களை தன் பக்கம் ஈர்க்க முடியும் என்று அது நினைக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், இந்த உண்மை அவர்களுக்கு தெரியும், நிதிஷ்குமார் எந்த விதத்தில் ராஜ்யசபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ மற்றும் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டியிருந்ததோ அதன் பிறகு அவரது வாக்காளர்கள், குறிப்பாக NDAவின் ஒரு பெரிய வாக்காளர் குழுவில் மிகுந்த ஏமாற்றம் உள்ளது. மேலும் பாஜக இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டே சாம்ராட் சௌத்ரிக்கு பீகாரின் கிரீடத்தை வழங்கியுள்ளது. ஏனென்றால் தற்போதைக்கு எந்த ஒரு புதிய அரசியல் பரிசோதனைக்கும் பதிலாக ஒரு வகையில் தொடர்ச்சி செய்யப்பட வேண்டும், தொடர்ச்சி பேணப்பட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். சாம்ராட் சௌத்ரியை பொறுத்தவரை நிச்சயமாக அவர் பாஜகவில் ஒரு புதிய முகம்தான். இதற்கு முன்பு அவர் ஜனதா தளம் யுனைடெட்டில் இருந்தார். அதற்கு முன்பு அவர் RJTயில் பல ஆண்டுகள் இருந்தார். RJT ஒருமுறை அவரை அமைச்சராகவும் ஆக்கியது. ஆனால் அந்த நேரத்தில் வயது குறைவாக இருந்ததன் காரணமாக அவர் ராஜினாமா செய்ய வேண்டியிருந்தது. ஜனதா தளத்தில் ஒருமுறை சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்த சமயத்தில் அந்த நேரத்தில் கிளர்ச்சியாளராக இருந்த காரணத்தால், அதாவது ஜிதன் ராம் மாஞ்சியுடன் மற்றும் பாஜகவுடன் சென்ற காரணத்தால் அவரது உறுப்பினர் பதவியும் ரத்து செய்யப்பட்டது. உறுப்பினர் பதவியை இழக்க நேரிட்டது. ஆனால் பாஜகவில் அவரது வளர்ச்சி பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோரை அவர் கட்சியின் மக்கள் செல்வாக்கையும் குறிப்பாக N.TA-வின் மக்கள் செல்வாக்கையும் ஒன்றுபடுத்தி வைத்திருக்க முடியும் என்று எங்கோ ஒரு இடத்தில் நினைக்க வைத்துள்ளது. மேலும் உங்களுக்கு நினைவிருந்தால் சாம்ராட் சௌத்ரி தாராபூரில் இருந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, நீங்கள் இவரை ஒருமுறை வெற்றி பெற வைத்து அனுப்புங்கள் என்று கூறியிருந்தார். நான் இவரை ஒரு மிகப்பெரிய மனிதராக ஆக்குவேன். நீங்கள் நம்பிக்கை வையுங்கள், சாம்ராட்ஜியை பெரும்பான்மையுடன் வெற்றி பெறச் செய்யுங்கள். மோடிஜி சாம்ராட்ஜியை பெரிய மனிதராக ஆக்குவார். அதனால் அமித் ஷா தனது வாக்கை நிறைவேற்றியுள்ளார் என்று நீங்கள் கூறலாம். ஜனதா தளம் யுனைடெட்டை பொறுத்தவரை தற்போதைக்கு நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் கட்சியின் பணிகளில் தீவிரமாக ஈடுபடுவார். ஆனால் அரசாங்கத்தில் சேர்வதற்கு அவர் தயாராகவில்லை. மேலும் இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தற்போதைக்கு கட்சியின் 2 மூத்த தலைவர்களும் நிதிஷ் அமைச்சரவையில் பல ஆண்டுகளாக அமைச்சர்களாகவும் இருக்கும் விஜய் சௌத்ரி மற்றும் பிஜேந்திர யாதவ் ஆகியோரை துணை முதலமைச்சர்களாக ஆக்க கட்சி முடிவு செய்துள்ளது.